வர மாட்டேன். என்ன சொன்ன? பார்த்து வர மாட்டியா? ஆமா, யார் நீ? உனக்கு எந்த ஊரு? நான் இதே ஊரு தான். என் பேர் ரஞ்சித். என்னது ரஞ்சித்தா? யாரு இந்த வெளிநாட்டுல இருக்காரு குமார், அவரோட பையனா நீயே? ஆமா, எங்க அப்பா எப்படி உனக்கு தெரியும்? மாப்பிள்ள என்ன தெரியல, நான் தான்டா உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சீனோ. என்ன தெரியல? ஏய் சீனு, நீயாடா? ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்ட. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நான் பாரு, ஊர்ல இருந்து வந்திருக்க உன்னை பிரியாணி கழிச்சு பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, நம்ம டீ குடிக்க போலாம். ஓகே, லெட்ஸ் வி கோ. டி, என்னடா இதெல்லாம்? டேய், இதுக்கே அசந்து போனா எப்படி? உள்ள வந்து பாரு. என்ன சாப்பிட்ற? இந்தா பாரு. டி, என்னடா இது? பீட்சா, பர்கர், சாண்ட்விச்லாம் இருக்கு. டீ, மானத்தை வாங்காதடா, ஆர்டர் சொல்றா. டி, எப்படிடா இதெல்லாம் இங்க? எல்லாம் சொல்றேன்டா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். டி, இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நான் அங்கேயே சாப்பிட்ருப்பேனடா. இதுக்கிட்ட இவ்வளோ தூரம் வர போறேன். மச்சான், இதெல்லாம் வேணும்னா சுந்தரி அக்கா இட்லி, அப்புறம் இந்த பன் புரோட்டா, இந்த பாய்க்கடை பிரியாணி, இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட ரொம்ப வருஷம் ஆச்சு. டேய், என்னடா உலகிட்டு இருக்க? 20 வருஷத்துல எவ்வளோ விஷயம் மாறி போச்சு மச்சான். நம்ம சுந்தரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு கடன் வாங்கி அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அவங்க நம்ம ஊர்லயே இல்லை, அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. அடுத்து நீ சொன்ன பாய் கடை பிரியாணி, பாய் இருக்காருல்ல, இப்போ அவர் பெரிய கடை கட்டிட்டாரு மச்சான். ஆனா என்ன, அவரோட பழைய டேஸ்ட் தான் இல்லை, எல்லாம் மாறி போச்சு. நீ நினைக்கிற மாதிரி இப்போ எதுவுமே இங்க ஒழுங்கா இல்லை. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும் மச்சான். டி, லக்சர் கொடுக்காத, ரொம்ப தலைவலிக்குது. 2 டீ சொல்லு, குடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு போகணும். சரி, ஓகே ப்ரோ, 2 டீ. மச்சான் நிறுத்து. ஏன்டா என்னாச்சு? டி, இங்கே தானே நம்மளாம் விளையாடிட்டு இருப்போம். ஆமாண்டா, அதோ இந்த காடு தெரியல யாருதுன்னு. ஒரே நிமிஷம் இறங்க சொல்கிறேன். ஓ, இது யார் கடைன்னு தெரியுதா? இதா, இது ராஜண்ணா காடு தானே? ஆமாம் ஆமாம், அவரோட காடு தான். இப்போ பார்த்தியா இல்லையா, எந்த வெள்ளாமையும் இல்லாமல் இப்படி போதாரா கிடக்குது. டேய், வருஷ கணக்கில் விவசாயம் நடந்த காடாச்சேடா, ஏடா இப்படி ஆயிடுச்சு? வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லியே. இது இப்போ வரைக்கும் ராஜாண்ணா கடை தான் இருக்குது. அடுத்த வாரம் கை மாற்ற போகிறாங்க, அது தெரியுமா? ஏதோ கேபிஎஸ் அண்ட் கோன்னு என்னமோ சொன்னாங்க. அந்த கம்பெனி இங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ளாட் போட்டு வைக்க போகிறாங்க. டி, என்னடா சொல்கிற? சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிற? மச்சான், விளையாட்டுக்கு சொல்லடா, சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லா அவருக்கு கடன் பிரச்சனை தான்டா.
இந்த நிலமெல்லாம் இருக்குல்ல, இதில் நல்லா பயிர் வளரணும்னு சொல்லி பொட்டாசியம் யூரியான்னு வாங்கி வாங்கி கொட்டினாடுறா. ஆனால் பயிர் வளர்ந்துச்சோ இல்லையோ, கடன் நல்லாவே வளர்ந்துச்சு. இப்போ அதனால ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இந்த நிலத்தை எல்லாம் வந்த விலைக்கு விற்றுப்புட்டு வெளியூருக்கு வாழ வழி தேடி போறாடுறா. என்னடா சொல்ற? விவசாயத்துல பல குடும்பத்தை வாழ வச்சவர் இன்னைக்கு வாழ்றதுக்கு வழி தேடி வெளியூருக்கு போறாரு. டேய், விவசாயத்தை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும்டா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். டைம் ஆச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏண்டா என்னாச்சு? என்னடா இது? திரும்பவும் என்னடா? இந்த இடத்துல எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. ஸோ ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற? இறங்குடா சொல்கிறேன். ஏய் மச்சான், இந்த இடம் உனக்கு தெரியல? நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது விளாட ரூமில் அந்த ஆலமரம்டா. அப்படியா? எங்கடா பசங்க யாரையுமே காணோம். மாடை கட்டி போட்டிருக்காங்க. டேய், என்னடா வந்ததுலேருந்து கேள்வியாக கேட்டு சாவடிக்கிற? எல்லாம் பசங்கள்லாம் இங்கே விளாண்டது வாஸ்தவம் தான். அதெல்லாம் எப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது. இப்போ மாடு கட்டுறதுக்கும் இதோ குடிச்சிட்டு போட்டிருக்காங்க பாரு, இதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று தெரியுமா? அங்கே இருக்க அந்த கிணறு எதுக்கு? குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாரு, பால் அடைஞ்சு போய் சுற்றி எப்படி கிடக்குதுன்னு பார்த்தியா? எல்லாம் அப்படி தான். எல்லாம் காலம் மாதிரி போச்சு மச்சான். என்னடா சொல்ற? இதோ பசங்க சவுண்டு கேக்குது பாரு. டேய், என்னடா இப்படி அவுட் ஆயிட்டியே? எங்கடா பசங்களே காணோம்? டேய், எங்கடா பசங்க இருக்கானுங்க? நீ பாட்டுக்கு பசங்களை காணோம். சவுண்ட் கேக்குது பாரு. டேய், அங்க இருப்பானுங்க பாரு. வாடா. எங்க சொன்ன கேக்க. வாடா நீ வா. இது க்ளோல் போடு சுடு. என்னடி பண்றா? சுடு. டேய் தம்பிகளா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கமா? ஃப்ரீ ஃபயரா? டேய், இந்த நொண்டி, பச்சை குதிரை, பல்லாங்குழி, கில்லி இதெல்லாம் விளையாட மாட்டீங்களா? அதெல்லாம் போர் அடிக்கிறேன். நீ வேணா இருந்து விளையாண்டு பாரு. என்னது இதெல்லாம் போர் அடிக்கிற கேமா? உன் வயசுல நான்லாம் எப்படி விளையாண்டேன் தெரியுமா? கனவா? நான் கனவுல இருந்து வெளியே வா. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி, என்னடா ஒரு ஃபோன் வருது. ஹலோ, ஹலோ, ஐ எம் ரஞ்சித். ஐ வாண்ட் a return ticket. Okay, it's okay bro, I can manage it. Okay, thank you. டேய் மச்சான், வா போலாம். போலாமா? போலாம். அப்பா, நான் இந்தியாவுக்கு போகிறேன். இந்தியாவுக்கா? அங்கே எதுக்கு? இல்லைப்பா, எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லாம் அடிக்கடி மைண்டில் வந்து அதே ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அதனால தான் நான் போய் ஓடி ஆடி விளையாண்ட இடத்தெல்லாம் பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம், இயற்கையோடு வாழணும்னு ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. அதனால தான்ப்பா நான் இந்தியா போகலான்ட்டு இருக்கேன். இங்கே பாரு ரஞ்சித், நீ எதிர்பார்த்து போகிற எதுவும் இப்போ அங்கே இல்லை. சரி,
உன் விருப்பம், நீ போயிட்டு வா. ஆனால் நீ போகிற வேகத்திலேயே திரும்பி வரையா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓகே டேடி, அதையும் தான் பார்க்கலாமே. மச்சான் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி வருதா? டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்கியா? இப்போதானே ஊருக்கு வந்த, அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? இல்லை மச்சான், வேலை இருக்குடா, இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க. டேய் ஊருக்கு வரேன்னு தெரியுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும்னு தெரியாதா? டேய் இது கார்பரேட் கம்பெனிடா, அப்படி தான்டா திடீர்னு கூப்பிடுவாங்க. டேய் மச்சான் காண்டு ஏற்றிட்டு இருக்கடா நீ, இவ்வளோ தூரம் வந்துட்ட. சரி வா வீட்டுக்காச்சும் வந்துட்டு போ. மச்சான் நாளைக்கு போலினே வேலையே போயிரும்டா. ஏய் நீ தான் லீவ் சொல்லிட்டு தானே வந்திருக்காண்ணா, அப்புறம் எதுக்கு திரும்ப சொல்கிறாங்க? ஏய் லீவ் சொல்லிட்டு தானே வந்தேன். நான் இங்கே இருக்கிற கிழங்கு கம்பெனிலையாடா வேலை பார்க்குறேன். நான் பார்க்கறது எம்என்சி கார்பரேட் கம்பெனி, இப்படி தான்டா கூப்பிடுவாங்க. டேய் என்னடா அப்படி? சரி உனக்கு எங்கே ஃப்ளைட்டு? எனக்கு சென்னையிலடா. சென்னைனா உனக்கு எப்போ ஃப்ளைட்டு? ஏதோ இந்த சேலத்துலேருந்து சென்னை போகிற மாதிரி சொன்னாங்கடா. சேலத்துலேருந்து சென்னை ட்ரெயினில் போய்க்கலாம், இல்லைனா ஃப்ளைட் இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டு அங்கே வந்து நீ போகிற டைமிங்க்கெலாம் இருக்காது. ட்ரெயின் வேணுன்னா அவைலபிளாக இருக்கும். உனக்கு ஃபஸ்ட்டு சென்னையில் உனக்கு எத்தனை மணிக்கு? உனக்கு காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட்டு. காலையில் 6 மணி. நான் உன்னை கூட்டிகிட்டு போய் எடப்பாடில் இறக்கி விடுறேன். எடப்பாடில் சேலம் பஸ் இருக்கும், நீ அங்கே பிடிச்சி போனால் 1.5 மணி நேரத்தில் சேலம் போயிடலாம். சேலத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டீங்கன்னா போதும். ஓகேடா. சென்னைக்கு அங்கேருந்து ட்ரெயின் அதிகமாகவே இருக்குது, நீ சென்னை போய்க்கலாம். சரி ஓகே, அப்போ அப்படி ஓகேவா? ஆனால் எனக்கு என்னன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வராமல் போறியா அதுன்னு நினைக்க மச்சான் புரிஞ்சுக்கூடா. இன்றைக்கி நான் போகலன்னு வச்சுக்கேன், எனக்கு வேலையே போயிடும்டா. இல்லை அது புரியுதுடா. சரி திரும்ப எப்போ ஊருக்கு வருவேன்? திரும்ப பார்த்துட்டு நான் உனக்கு மெசேஜ் பண்ணிட்டா? சரிடா வா கிளம்பா. ஏய் மச்சான் சேலம் பஸ் நிற்க. ஓகே மச்சான், நான் போயிட்டுறேன், போயிட்டு கால் பண்ணுறேன். பாய். ஓகேடா, பாய். அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துட்டு போடா. கண்டிப்பா. நான் திரும்ப வருவேன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கு தெரியாது நான் திரும்ப வரமாட்டேன்னு. ஒருவேளை எதிர்காலத்தில் நான் வரலாம், எல்லாமே பழைய நிலைமைக்கு மாறிச்சுன்னா.